பூண்டு சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 3 கட்டி பூண்டு அளவுக்கு நல்ல பெரிய பல் பூண்டாக எடுத்துருக்கேங்க. நீங்கள் சின்ன பல் பூண்டுனா 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 25 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு வரமிளகா ஒரு 4 சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகா ஒரு 2 சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பூண்டையும் இந்தளவுக்கு கலர் மாற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கிக்கலாங்க. இந்த சட்னி கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. 4லேருந்து 5 இட்லி கூட தாராளமாக சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸும் இருக்குங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.